அன்பான மக்களுக்கு வணக்கம். விரதனூரில் இருக்கிற அழுத கண்ணீர் ஆற்றிய ஈஸ்வரன் ஈஸ்வரி அப்படின்ற கோயிலை தேடி போயிட்டு நாங்கள் திரும்பி வரும்போது கீழடி அருங்காட்சியகத்தை பார்க்கலாம் அப்படின்னு ஐடியாவோட போனோம். ஏன்னா அந்த வழி தான், அதனால் முதல்ல சிவனை தரிசனம் பண்ணிவிட்டு திரும்பி வரும்போது கீழடி அருங்காட்சியகம் அந்த அந்த இடம் அகழ்வாய்வு இடம் தனியாக இருக்குது. அங்கே இருந்த பொருட்களை அருங்காட்சியகத்தில் வச்சுருக்காங்க. அந்த இடம் தனியாக இருக்குது. ரொம்ப கலைநயத்தோடு கட்டியிருக்காங்க. பழைய காலத்தில் வீடுகள்லாம், அதாவது ஒரு அளவுக்கு வசதியானவங்க வீடுகள்லாம் எப்படி இருக்கும் அந்த மாதிரி ஒரு மாடலில் கட்டடங்களை கட்டி அங்கே நிறைய விஷயம் போட்டிருக்காங்க. இதெல்லாம் விளக்கவே முடியாது, சுத்தமாக விளக்க முடியாது. ஏன்னா நமக்கு இப்போ தான் புதுசாக ஒரு உலகம் அறிமுகமாகுது. இவ்வளோ நாள் நம்ம தமிழ்னால் என்ன நினச்சிட்ருக்கோம், திருக்குறள், ஆனா அவனா இக்கண்ணா, உயிரெழுத்து மெய்யெழுத்து, இப்படி எதையோ ஒன்று யோசிச்சுக்கிட்டு நம்ம உட்காந்துக்கிட்டு இருக்கிறோம். ஆனால் இங்கே வந்தோம்னா நம்ம வேறு ஒரு உலகத்துக்கு போகிறோம். இப்போ தான் புதுசாக நம்ம தமிழை பற்றியே தெரிஞ்சுக்கிறோம் அப்படின்ற மாதிரி ஒரு சூழல் ஆகுது. எனக்கு கொஞ்சம் அங்கே வந்து வீடியோலாம் எடுக்கக்கூடாதுன்னு போடலை, ஏன்னா இப்போதைக்கு போடவே மாட்டாங்க. இந்த விஷயம் நிறைய பேர்கிட்ட பரவணும், நம்ம மக்கள்கிட்ட நம்மளோட அந்த பழமை பற்றின நல்ல உணர்வு வரணும்னு அரசாங்கமே நினைக்கிறதுனால அந்த மாதிரி எதுவும் இல்லை. இருந்தாலும் அந்த மறைச்சு பொண்ணுங்க பார்க்குறாங்க. நிறைய பேர் பாதுகாப்பு அங்கங்கே வச்சுருக்காங்களா, அதனால் பயந்து நான் கொஞ்சம் வீடியோ எடுத்தேன். வெளியில் ஒரு பிரச்சனையும் இல்லை, உள்ளக்க எடுக்கும்போது கொஞ்சம் பயந்து கொஞ்சமாக எடுத்தேன். நீங்கள் நேரில் போய் பாருங்கள். இது வந்து ஒரு மாடோட எலும்பு. அதை வந்து கிராஃபிக்ஸில், அதாவது ஏஐ தான் நினைக்கிறேன், அந்த மாடு உயிரோடு இருந்தால் எப்படி இருக்கும் அப்படிலாம் காட்டுறாங்க. ரொம்ப ரொம்ப நல்லாயிருக்கு. நிறைய நேரம் செலவழிக்கலாம். போகும்போதே கொஞ்சம் வெள்ளனத்தில் கிளம்பி போகிறது நல்லது. காலையில் 10 மணிலேருந்து சாயந்தரம் 6 மணி வரைக்கும் அருங்காட்சியகம் இருக்கும். இதெல்லாம் நம்ம பயன்படுத்தின தாவரங்கள், முன்னோர்கள் பயன்படுத்தின தாவரங்கள் அப்படின்ட்டு இருந்துச்சு. எனக்கு இது ரொம்ப நேரம் எடுத்துக்க முடியல, ஏன்னா நாங்கள் கோயிலுக்கு மத்தியானத்துக்கு மேலே தான் போனதே. கோயிலுக்கு போனப்போ 5 மணி, அதனால் எங்களுக்கு டைமே இல்லாதனால நாங்கள் வீடியோவுக்காக ஏதோ எடுத்தேன். கொஞ்சம் நேரம் பார்த்துட்டு நான் வந்துட்டேன். இன்னொரு நாளைக்கு சின்ன பசங்க, தங்கச்சி பசங்களாம் இருக்காங்க, அவங்களாம் கூட்டிகிட்டு வரனா போகணும். மதுரையில் இருக்கிறவங்க மட்டும் இல்லை, தமிழ்நாட்டில் நீங்கள் எங்கே இருந்தாலும் ஒரு நாளைக்கு நீங்கள் வந்துருங்க மதுரைக்கு. கண்டிப்பாக மதுரையில் நிறைய இடங்கள் இருக்குது, நீங்கள் எல்லோரும் வாங்க. முக்கியமாக கிராமத்து தாய்மார்கள் இருப்பாங்க பார்த்தீங்கன்னா, தண்டட்டியெல்லாம் போட்டு அவங்களெலாம் கண்டிப்பாக கூட்டிகிட்டு வாங்க. கண்டிப்பாக எல்லோரும் பார்த்து பெருமை அடைய வேண்டிய இடம். வந்து பொறுமையாக பார்த்துட்டு ஒருத்தருக்கு ஒருத்தர் ஆலோசனை பண்ணி பேசணும். என்ன பார்த்தோம், நமக்கு என்ன புரிஞ்சது அப்படின்ட்டு எல்லோரும் பேசும்போது தான் அது இன்னும் நமக்கு அதிகமாக புலப்படும். அதனால் எல்லோரும் கண்டிப்பாக வாங்க, வந்து ஒரு தடவை கண்டு கழியுங்கள், குடும்பத்துடன் வாருங்கள். நன்றி, வணக்கம்.